ஒரு ஒரு 9 இயர்ஸாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி 2025 ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படத்துக்கு டைட்டில் வச்சது எல்ஐசி. ஸோ லைஃப் இஸ் கலர்ஃபுல். எல்ஐசின்னு எல்லாருமே லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பார்த்துருப்பாங்க. நான் வந்து இது லைஃப் இஸ் கலர்ஃபுல், அப்பா பொண்ணோட கதை. ஸோ அந்த கதைக்கு ஏற்ற ஒரு டைட்டில், ஒரு ட்ரெண்டியாக இருக்கணும், எல்லாருக்கும் புதுசாக இருக்கணும், கேட்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த எல்ஐசின்னு வச்சு 2016 அந்த டைட்டில் வந்து தயாரிப்பு சங்கத்தில் பதிவு பண்ணி எவ்ரி இயர் ரினியூல் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தேன். இந்த சமயத்தில் தான் கடந்த வருடம் வந்து ஒரு விக்னேஸ்வரனோட மேனேஜர் மயில்வாகன் கால் பண்ணி இந்த டைட்டில் வந்து எங்களுக்கு வேணும்னு கேட்டார். இல்லை சார், என்னோடய படத்துக்கு தேவைப்படுது, நான் என்னோடய படத்துக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அடுத்தது வந்து பண்ணும்போது எங்கிட்ட இருந்த டைட்டில் உங்கள்கிட்ட எப்படி வந்தது அப்படின்னு ஆரம்பித்தார். அப்போ எனக்கு ஷாக்கிங் ஆகி போச்சு. ஏன்னா முதல் நாள் வந்து டைட்டில் வேணும்னு கேட்குறாங்க, ரெண்டாவது வந்து எங்கிட்ட டைட்டில் இல்லை சார் உங்கள்கிட்ட இருந்தால் அப்படியே எங்கிட்டையும் கேட்குறீங்க அப்படின்னா. இல்லை எங்கிட்ட இருந்தது உங்கள்கிட்ட எப்படியே வந்துச்சு அப்படின்னாரு. அப்படிலாம் பரவாயில்ல சார், இது வந்து கோயம்பேடில் மார்க்கெட் பேசுமே பேசாதீங்க சார், இது எனக்கு டைட்டில் முறையாக நான் சங்கத்தில் பதிஞ்சு அதை நான் 2015 மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னேன். அப்புறம் கட் பண்ணிட்டார். அப்புறம் கால் பண்ணி டேரக்டர் லைனில் இருக்கார் பேசுங்கன்னாரு. இல்லை சார், எனக்கு உடன்பாடு இல்லை, இது எனக்கு என்னோடய படத்துக்கான டைட்டில்